கும்பராசி அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லா விஷயத்திலையும் வெற்றி வரக்கூடிய ராசி கும்பம். அதுவும் இவ்வளோ நாளாக சனி வேறு இருந்திருக்கார். எடுத்த எடுப்பு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தீர்க்கமான எண்ணங்கள் இருக்கும், வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ சனியும் 2ஆம் இடத்துக்கு போய்டுறார். பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்கோ. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்பவும் விசேஷம். குழந்தை பிராப்தி இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். அதாவது குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு வள்ளுவன் சொன்னது போல் இந்த வருஷம் பார்த்தேனால் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குரு 5ஆம் இடத்துல போகும்பொழுது கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் வர்றதுனால எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வரும். ஏன்னா குருவின் பார்வையில் கோதண்ட ராகு ஆகிறார். எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். உங்களுடைய யோசனைகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். பிரம்மாண்டமான யோசனைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். இந்த வருஷம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்கோ. நண்பர்களோட கொஞ்சம் அளவாக இருக்கிறது நல்லது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த பைசா உங்களுக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி, தாய் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தூக்கம் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும். தூக்கம் வர முடியாத அளவுக்கு வேலைகள் பளு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷம் பார்த்தலையானால் நீங்கள் காலபைரவரை கொஞ்சம் வழிபடுங்க. காலபைரவர் சனீஸ்வரனின் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அவர் காலபைரவர் எல்லா சிவன் கோவிலையும் இருப்பார். அவரை போய் வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் சாவியை வச்சுட்டே குருக்கள் போவார். அந்த மாதிரி காலபைரவரை வழிபட்டுட்டு வர்றதும், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அருகில் இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த 2025 வரப்போகிறது.